கியாமத்து வர்றதுக்கு 70 வருஷத்துக்கு முன்னாடி சுத்தமாக உலகத்தில் குழந்தை பிறக்கிறதே நின்று போயிடும். அப்படி எனக்கு என்னன்னு பெத்து போட்டோன்னு விட்டுற முடியாது. அமானிதம், உங்கள் கையில் தரப்பட்ட அமானிதம் நாளைக்கு அல்லாஹ்வினிடத்தில் பதில் சொல்ல வேண்டி இருக்கும். இன்னைக்கு இந்த ஒரு கூலிப்பு, ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையே, ஒரு குழந்தையே இல்லாமல் ஆக்கும்னா என்ன நடக்கும்? சமீபமாக ஒரு ஹதீஸை படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஆச்சரியம் தந்த ஒரு செய்தி, நான் ஆச்சரியப்பட்ட ஒரு செய்தி. ஹதீஸில் வருது, கியாமத்து நடப்பதற்கு 70 ஆண்டுகளுக்கு முன்னே குழந்தை பிறப்பு நிற்கும் நாங்கள் எங்க ரசூல்லா. கியாமத்து வர்றதுக்கு 70 வருஷத்துக்கு முன்னாடி சுத்தமாக உலகத்தில் குழந்தை பிறக்கிறதே நின்று போயிடும். குழந்தையே பிறக்காது. 10 பிள்ளை இருந்த இடத்துல 5 ஆச்சு 8 ஆச்சு, இன்னைக்கு ஒரு பிள்ளை தான் போதுங்கிறான். அப்படி தானே? இந்த பிள்ளைய அவ்வளோதான். அந்த பிள்ளைக்கு அத்தாவும் சம்பாதிக்கிறான், அம்மாவும் சம்பாதிக்கிறான், 2 பேரும் சம்பாதிச்சு இங்கிட்டு தடவை அவன் கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாம் வாங்கி தர்றான். ஆனாலும் கூட அந்த பிள்ளை சாட்டிஸ்ஃபையா இல்லை, அந்த பிள்ளை நிம்மதியா இல்லை. அந்த பிள்ளை என்ன செய்யுது? அது வேணும் இது வேணும். காலையில் போட்ட சட்டையை மதியானம் போடுறதில்லை, அவனே ரிஜெக்ட் அப்படிங்கிறான். செருப்பு சில வீடுகளுக்கு போனால் 15 செருப்பு. இது ஸ்கூலுக்கு, ஸ்போர்ட்ஸுக்கு, சும்மா நடந்து போகும்போது வாக்கிங் என்னையா வாழ்றிய? என்ன வாழ்கிற? நம்ம என்ன புரிஞ்சிருக்கோம்? இங்கேயும் தடவி அங்கே தடவி